ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சம்மர் ஸ்பெஷல் ஆவக்காய் பிக்கிள் தான் பண்ண போறோம். இந்த ஆவக்காய் வந்து என்னோட ஃப்ரெண்டு ஆந்திரால இருந்து அவங்க ஃபார்ம்ல ஆர்கானிக்கலி வளர்ந்த ஆவக்காவை அனுப்பியிருக்காங்க. அது வந்து இங்க நம்ம பக்கத்துல வந்து ஒரு கடையில போய் இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இது வந்து ஷெல்லோட இருக்கிறதுனால நம்மளால கட் பண்றது வீட்டுல கட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால வெளியில கட் பண்றது நல்லது. ஈவனா இந்த மாதிரி ஒரே சைஸ்ல கட் பண்ணி கொடுப்பாங்க. ஊறுகாய் போடும்போது ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது, இந்த ஆவக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணி, ட்ரை பண்ணி நல்லா தொடச்சு வைக்கணும். சுத்தமா ஈரப்பதம் இல்லாம. அதுல என்ன பண்றீங்கன்னா, இந்த ஷெல் இருக்கு இல்லையா? அதுல வந்து இப்படி உரிச்சு எடுத்தோம்னா, இந்த மாரி ஒரு ஒரு பேப்பர் மாதிரி தின் பேப்பர் மாதிரி ஒண்ணு வரும். அத எடுத்துறணும். அது கொஞ்சம் மெனக்கெடணும். எல்லாத்துலயும் எடுத்து பாருங்க. அழகா அப்படி பீல் ஆயி வந்துரும். அது இருந்தா கெட்டு போயிடும்னு சொல்லுவாங்க. அதனால அது இல்லாம நம்ம வந்து அது எடுத்து வச்சிருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோ இருக்கு இந்த அவக்காய். இப்ப நான் வந்து அவக்காய் ஊறுகாய் பண்றதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு சொல்றேன் நானு. இது வந்து கடுகு பொடி கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம்ஸ் இருக்கு. 1 கப்புன்னு வச்சுக்கலாம் நம்ம. 1 கப்பு வந்து வெறும் மிளகாத்தூள். தனியா கினியாலாம் இல்லாம வெறும் மிளகா பொடின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது. பிளஸ் உப்பு. இது வந்து கல்லுப்பு. கல்லுப்ப வந்து அ கொஞ்சம் வாணலில ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதுல அத வந்து மிக்ஸியில அடிச்சு அத எடுத்து வச்சிருக்கேன். ஸோ தட் இது சீக்கிரமா வந்து ஊறும். கல்லுப்பு போட்டோம்னா ரொம்ப நாள் ஆகும் ஊறுறதுக்கு. அப்புறம் வந்து இது வந்து வெந்தயம். ஒரு 2 ஸ்பூன் வெந்தயம் இருக்கு. அண்ட் இது வந்து ஒரு 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி. இந்த மஞ்சள் பொடி வந்து என்னோட டெரஸ் கார்டன்ல வளர்ந்தது. அத வந்து ஜான்ல கூட இத பத்தி வீடியோ போட்டிருந்தேன். அத வந்து பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் செக்கில் ஆட்டிய சுத்தமான நல்லெண்ணெய். இப்ப இந்த மாரி ஒரு ட்ரையான ஒரு பேசினோ, தாம்பூலமோ அந்த மாரி எடுத்துக்கிட்டு, இதுல வந்து இந்த எல்லா பொடியும் போட்டு, நம்மளே கையால நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது எப்படி பண்றது நான் காட்டுறேன். உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா பட்டுச்சுன்னா நம்ம குறைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் கூட ஒரு 2, 3 டேஸ் கழிச்சு கூட நம்ம உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவா எண்ணெய்? இதெல்லாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு எண்ணெய் ஊத்தணும். ஒரு 1/4 லிட்டர் மாதிரி எண்ணெய் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மாங்காய் எடுத்து இதுல போட்டு பெரட்டணும். பாருங்க, இந்த மாதிரி மாங்காவை நல்லா கொஞ்சம் பெரட்டி, ஸோ தட் இது ஃபுல்லாக எல்லா மாங்காய் பீசஸ்லேயும் நல்லா இந்த மசாலா வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கு தான் இது பண்ணுறது. அதுக்கப்புறம் ஒரு நல்ல பாத்திரத்தில் இதை போட்டுடணும். ப்ளீஸ் ரிமெம்பர், தண்ணி ஒரு சொட்டு கூட எதுலேயும் இருக்கக்கூடாது. உங்கள் கையோ பாத்திரமோ எந்த பொருளையும் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா மாங்காய் வந்து சீக்கிரத்தில் கெட்டு போயிடும். இதோ 2 டப்பா ஃபுல்லாக வந்திருக்கு அவக்காய் பிக்கல். இது வந்து பூண்டு போடாதது. இது வந்து பூண்டு போட்டது. என் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் வந்து பூண்டு போட்டு கேட்டாங்க. உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து செஞ்சு தரேன்.